டொமைன்ல இருந்து டிஜாயின் பண்ணா ரிமூவ் ஆயிரும் அதுவே ஆட்டோமேட்டிக் அந்த இதுல இருந்து போயிடும். ஸோ கைஸ் இந்த செஷன் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எகைன் டீகமிஷன் ப்ராசஸ்ல ப்ராசஸ் ஆஃப் ஒரு விண்டோஸ் சர்வர் டீகமிஷன் ப்ராசஸ் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ ஒரு ESXi-யோட டீகமிஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு ESXi-யை எப்படி டீகமிஷன் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். there's a different process for both. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. சேம் ஒரு ESXi வந்து நம்ம டீகமிஷன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ரீசன்ஸ் என்ன, எண்ட் ஆஃப் லைஃப்னால கூட நம்ம டீகமிஷன் பண்ணலாம், அல்லது கம்பேட்டபிலிட்டி அது 8.0 கம்பேட்டபிலிட்டி இல்லை அதனால டீகமிஷன் பண்றோம். ஸோ டீகமிஷன் பண்றதுக்கு முன்னாடி அதோட இவர் இன்ஃபார்ம் பண்ணிடணும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், யாரெல்லாம் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிளைண்டோ அல்லது அது ரிலேட்டடான டீமுக்கு வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பேக்கப் டேட்டா இருக்கு இல்லையா, இது தேவை இல்லை. ஸோ இது கம்ப்ளீட்டா சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மாறும். இப்போ இதை பேக்கப் டேட்டா பேக்கப் இருக்கு தேவையில்லை, நீங்க இதை மெயின்டெனன்ஸ் மோட்ல போடணும். ஓகே, ஒன்ஸ் நீங்க மெயின்டெனன்ஸ் மோட்ல போட்டீங்க அப்படின்னாலே அதுல எந்த ஒரு இம்பாக்டும் கிடையாது. அதுல இருக்கிற VMs எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மைக்ரேட் ஆகி வேற ஹோஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ நீங்க பேக்கப் எடுக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. சரியா? சரி, மெயின்டெனன்ஸ் மோடு போட்டாச்சு. மெயின்டெனன்ஸ் மோடு போட்டு எல்லா விர்ச்சுவல் மிஷின்ஸும் அங்க போயிடுச்சா செக் பண்ணிக்கோங்க. நீங்க வேற ஒரு ஹோஸ்ட்டுக்கு அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே போயிடுச்சா செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் டிவைஸை வந்து ரிமூவ் பண்ணிருங்க, மானிட்டரிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ டிவைஸ் வந்து மானிட்டர் வந்து ரிமூவ் பண்ணிருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டிவைஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அலர்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகாம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், unmount the LUN. From ESXi host. LUN வந்து நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஸ்டோரேஜ் டீமுக்கு ஒரு மெயில் பண்ணணும். இந்த பர்டிகுலர் ESXi we are going to decommission. இந்த ESXi-யோட ஹோஸ்டோட நேம், IP அட்ரஸ், அந்த ஹோஸ்டோட WWN நம்பர், WWPN நம்பர் நம்ம ஸ்டோரேஜ் டீமுக்கு கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்டை நாங்கள் வந்து அன்மவுண்ட் பண்ண போறோம், சாரி டீகமிஷன் பண்ண போறோம். ஸோ ப்ளீஸ் டீசோன் LUN. அவங்க சரி LUN-ஐ வந்து டீசோன் பண்ண சொல்லி நம்ம வந்து ஒரு மெயில் பண்ணிடணும். ஸோ LUN வந்து அவங்க சைடு ரிமூவ் பண்ண சொல்லணும். அதுக்கடுத்து நம்ம சைடு அந்த ESXi ஹோஸ்ட்ல இருந்து எந்தெந்த டேட்டா ஸ்டோர்லாம் மேப் ஆயிருக்கோ அந்த டேட்டா ஸ்டோரோட LUN-ஐ வந்து நம்ம டிட்டாச் பண்ணணும். சரியா? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த ESXi ஹோஸ்ட் போயிட்டு கான்ஃபிகர் போனோம்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ் இருக்கும். பிசிக்கலா ஒரே நிமிஷம். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போறேன். ஸோ அன்மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்க வந்து மற்றது எல்லாமே ப்ரொசீட் பண்ணணும். அன்மவுண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ரிமூவ் த ஹோஸ்ட் ஃப்ரம் vCenter. vCenterல இருந்து ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ vCenter வந்து ரிமூவ் பண்ணிட்டு ரைடை வந்து பிரேக் பண்ணிடலாம். ஸோ CMDB-ல வந்து மார்க் பண்ணிருங்க. CMDB-ல மார்க் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் CMDB-ல மார்க் பண்ணிட்டு ரைடை வந்து பிரேக் பண்ணணும். ரைடை எப்படி பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நீங்க ரைடை வந்து எப்படி பிரேக் பண்ணலாம் அப்படின்னா அந்த ரைடு எங்க கான்ஃபிகர் பண்ணீங்களோ அந்த இடத்துல இருந்து டெலிட் ஆர் பிரேக் ரைடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அங்க இருந்து ரைடை வந்து பிரேக் பண்ணிக்கலாம். ரைடை பிரேக் பண்ணணும். அப்புறம் அந்த ESXi வந்து நம்ம DNS-ல என்ட்ரி போட்டிருப்போம். எப்பயுமே DNS சர்வர்ல வந்து நம்ம ESXi ஹோஸ்ட் வந்து என்ட்ரி போடுவோம். அந்த ESXi ஹோஸ்டோட
டிஎன்எஸ் என்ட்ரியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா டேட்டா சென்டர்ல மெயில் பண்ணி அவங்களோட கேபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண சொல்லணும். அதுல வந்து ஸ்டோரேஜ் டு ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கனெக்ட் ஆயிருக்கும், சுவிட்சில் கேபிள்ஸ் கனெக்ட் ஆயிருக்கும். அந்த கன்சர்ன் கேபிள்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ண சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் டிவைஸ் ஹார்ட்வேரை நம்ம டேட்டா ஸ்டோர்ல இருக்கிற ஸ்டோர் சிமுக்கு ஹேண்ட் ஓவர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹார்ட் டிஸ்கை ரிமூவ் பண்ணிட்டு ஸ்ட்ரெடிங் பண்ணிடுவாங்க, அல்லது அதை ரீசேல் பண்ணிடுவாங்க. அது வாட் எவர் இட் இஸ். பெரிய பெரிய டேட்டா சென்டர் இருந்தால் அவங்க வந்து ஸ்ட்ரெடிங் பண்ணிடுவாங்க, மொத்த டிவைஸையும் ஸ்ட்ரெடிங் பண்ணிடுவாங்க, வெளியில எல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. சின்ன சின்ன டேட்டா சென்டர் இருந்தால் அவங்க ஹார்ட் டிஸ்கை மட்டும் எடுத்து ஸ்ட்ரெடிங் பண்ணிட்டு அந்த சர்வரை வந்து ரீசேல் பண்ணிடுவாங்க. அதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ரீசெண்டர் ஓப்பன் ஆக மாட்டேங்க, என்னாச்சு சொல்லுங்க. அந்த முக்கியமான பாயிண்ட் வந்து அது அன்மவுண்ட் பண்றது எப்படின்னு சொல்லி காமிக்கலான்னு இருந்தேன், பட் அது நேரம் பார்த்து ஒரு பிசிஎஸ் ஏதோ சர்வீஸ் பிரச்சனையா என்னன்னு தெரியல. ஸோ இப்போ 2 டேட்டா ஸ்டோர் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 டேட்டா ஸ்டோரை நம்ம வந்து அன்மவுண்ட் பண்ணணும். இதுலலாம் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தெளிவா இருக்கும். ஓகே, ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட் இருக்குது. ஸோ இந்த ESX ஹோஸ்ட் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தேர் இஸ் ஆப்ஷன் அன்மவுண்ட் டேட்டா ஸ்டோர். அன்மவுண்ட் டேட்டா ஸ்டோர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க இதை வந்து அன்மவுண்ட் பண்ணிடணும். அன்மவுண்ட் பண்றப்பயே அது கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ESX செலக்ட் பண்ணிட்டு கான்ஃபிகர் போனீங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ்ல என்னென்ன டேட்டா ஸ்டோர்லாம் மேட்ச் ஆயிருக்கோ, மேப் ஆயிருக்கோ, அந்த டேட்டா ஸ்டோரை செலக்ட் பண்ணிட்டு டிட்டாச் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நீங்க இங்க டிட்டாச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ESXல இருந்து அந்த டேட்டா ஸ்டோர் வந்து ப்ராப்பரா டிட்டாச் ஆயிரும். இது பண்ணிட்டு தான் நீங்க டிகமிஷனே போகணும். இது பண்ணாம போகக்கூடாது. ஸோ கேட்கும் நம்ம டிட்டாச் பண்றப்ப ஆஃப்டர் டிவைஸ் டிட்டாச் பண்றீங்களா கேட்கும். டிட்டாச் கொடுத்த உடனேயும் இந்த இடத்துல டிட்டாச்னு வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க அந்த ஸ்டோரேஜ் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஸ்கேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே எம்டியா இருக்கணும். இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா டேட்டா ஸ்டோர் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே எம்டியா இருக்கணும். இதுல ஏதாவது டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்கு, இல்லை லன்னு மேப் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க அதை டீகமிஷன் பண்றப்ப ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ராப்பரா டீகமிஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் டேட்டா ஸ்டோர் அன்மவுண்ட் பண்ணிடணும். அன்மவுண்ட் பண்ணிட்டு அந்த லன்னை வந்து டிட்டாச் பண்ணிடணும். டிட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா யூ ஹாவ் டு ரீஸ்கேன் ஸ்டோரேஜ் ரீஸ்கேன் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த மாதிரி அந்த டேட்டா ஸ்டோர் வந்து எம்டியா காமிக்கும். இந்த இடத்துல ESX செலக்ட் பண்ணி டேட்டா ஸ்டோர் காமிக்கப்ப இது எதுவுமே டேட்டா ஸ்டோர் மேப் ஆயிருக்காது. தென் we can proceed the decommission activity. So proceed the decommission activity. Fine, இது இஷ்யூ இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. ஃபைன் guys, ஸோ இதுதான் ப்ராசஸ். இதுல ஏதாவது ப்ராசஸ் டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம வந்து மோஸ்ட்லி ESX தான் டீகமிஷன் பண்ணுவோம். பிசிக்கல் சர்வர் நமக்கு பிசிக்கல் விண்டோஸ் நம்ம கீழே வராது, ESX தான் மோஸ்ட்லி வரும். நம்ம அடிக்கடி பண்ண மாதிரி இருக்கும். பட் இது L3 தான் பண்ணுவாங்க, L2 L1 பண்ண மாட்டாங்க. பட் இது இன்டர்வியூ கொஸ்டின். டீகமிஷன் அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஓகே, இந்த பாயிண்ட்ஸை நான் கொடுத்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா, இதுல ஒரு பாயிண்ட் முக்கியம் பார்த்துக்கோங்க. இதுல சேஞ்ச் கிரியேட் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேஞ்ச் ரெக்வஸ்ட் சிஆர்னு சொல்லுவோம். சேஞ்ச் ரெக்வஸ்ட் நீங்க இதை வந்து ஒரு சேஞ்ச் கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். சேஞ்ச் கிரியேட் பண்ணிட்டு தான் அதை வந்து நீங்க ப்ரொசீட் பண்ணணும், அல்லது ப்ரொசீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் மோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, fine guys. So let's conclude the session.